ஜாதி பாக்குறாங்க. எப்படின்னா மதம், முஸ்லிம்ஸா இருந்தா அவங்கள ஃபுல்லா ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டுறது. இதுல வந்து அவங்களுக்கு யார் யார் பிடிக்கலையோ அவங்கள ஃபுல்லா வச்சுக்கிறது. ரிலீஜியன்ஸ் நிறைய இங்க பாக்குறாங்க சார். ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் தான் சார். ஒரு மன்னராட்சி தான் சார் இங்க நடக்குது. மன்னராட்சின்னு சொல்லுவாங்க சார். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அடக்குமுறை தான் இங்க நடக்குது. எதையுமே வந்து வெளியே மதுரையில வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியுமா சார். ஒவ்வொரு வார்டு கவுன்சிலரும் அந்தந்த கவுன்சிலர் கிட்ட விலை போயிட்டாரு. இனிமே எங்களை மாதிரி யார் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி வெளியேறிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னொன்னு தளபதி கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வெளியே கொண்டு வரணும். மதுரையில இப்படி ஒரு அடக்குமுறை நடக்குது அப்படின்றத நாங்க வெளியே கொண்டு வரதான் சார் பண்ணமே தவிர இல்ல வேற எங்களுக்கு இதுல வேற எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் உழைச்சிருக்காங்க. தளபதி கட்சி ஆரம்பிச்சப்ப நான் வந்து தெருவுக்குள்ள ஒவ்வொரு தெருவுக்குள்ளயும் போனப்ப இந்த மாதிரி தளபதியை பத்தி எல்லாம் பேசி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை இன்னைக்கு நான் வேலை பார்த்திருக்கேன் சார். வந்து நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருக்க எல்லாருமே உழைச்சிருக்காங்க. அந்த உழைச்சவங்க எல்லாருமே மக்கள் பணி செஞ்சதுக்கான ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு அதாவது ஒரு பதவினாலே காசுதான் சார். இப்ப முன்னாடி லட்சமா இருந்துச்சு, இப்ப வந்து கோடி கோடியா மாறிடுச்சு. 5 லட்சம் ரூபாய் சார். 5 லட்சம். யார் பணம் கொடுக்க? இப்ப நீங்க அவர் கூட சுத்தி இருக்கவங்க பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. உழைச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல மெயினான ஒரு விஷயம் வந்து மக்கள் பணி. இப்ப ஒரு தடவை நாங்க கட்சி ஆபீஸ் போயிருந்தோம். அந்த கட்சி ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு விஜய். என்ன சொன்னாருன்னா, நீங்களும் நாங்களும் சரிசமமா உங்களை உட்கார வச்சு பேசுறதுனால நீங்க சரிசமமா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. உங்களை எதுக்கு, ஏன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, என்ன நடத்துறான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. நம்மளவே ஒரு மாதிரி மதிப்பே இல்லை சார். லேடிஸ்க்கு மதிப்பே இல்லைங்க. அவர் ஒரு மாதிரியா நடத்துறாரு. பிடிக்கல அவர் நடத்தி. அது பெண்கள் ஒரே ஆக்சுவலா சார் ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல கல்லணை சாரை சந்திச்சிருக்காங்க. அந்த கல்லணை சாரை சந்திச்சப்ப அந்த மீட்டிங்ல என்ன இருக்குன்னா, அவர் வந்து பசங்க ஃபுல்லா மகளிரை நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்களே என்ன சொல்லலாம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாப்பா, மகளிர் அப்படி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி பேசாம அவரும் லேடிஸ்னாலே பிரச்சனை தான் அப்படின்றாரு. இப்ப அந்த வீடியோ உங்களுக்கு நான் லைவ்ல வந்து ஷேர் பண்றேன். உதாரணத்துக்கு இப்ப லேடிஸ் ஒரு கூட்டம் மீட்டிங் போறோம் அப்படின்னா, அந்த அக்கா எல்லாம் வக்கீலா இருக்காங்க. அந்த அக்கா படியை விட்டு கீழே இறங்கி வந்தோன்னு என்ன சொல்லியிருக்காரு, பாடி ஷேமிங் பண்ணி அந்த குந்தாணி போயிட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. அன்னைக்கு வெளியேறவங்க அந்த அக்கா இந்த கட்சியை விட்டு. மாவட்ட செயலாளர் சரியே இல்ல சார். ஜாதி பாக்குறாங்க. எப்படின்னா மதம், முஸ்லிம்ஸா இருந்தா அவங்கள ஃபுல்லா ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டுறது. இதுல வந்து அவங்களுக்கு யார் யார் பிடிக்கலையோ அவங்கள ஃபுல்லா வச்சுக்கிறது. ரிலீஜியன்ஸ் நிறைய இங்க பாக்குறாங்க சார். ஃபுல்லாவே பாலிடிக்ஸ் தான் சார். ஒரு மன்னராட்சி தான் சார் இங்க நடக்குது.